கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் இதுக்கு இன்றைக்கு சம்மன் வந்தால் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இது ரெண்டா பிரிக்கலாம். பாத்தீங்கன்னா இப்போ நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி, அப்புறம் வந்து தனியார் செக் கொடுத்து வாங்குறவங்க, அப்புறம் பெரிய வங்கிகள் போடுற சிவில் சூட், இந்த 3 கேட்டகரியா தான் எப்பவுமே லோன் வாங்கணும் பிரியும். இப்ப என்பிஎஃப்சி பெரும்பாலும் இந்த பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆப் போக்குறாங்க இல்லையா, இவங்களுக்கு ரொம்ப சுலபமா நடக்கிற வேலை என்னன்னாக்கா ஒரு கிரிமினல் கேஸ் போட்டு விட்டுறது. அவங்களால அவ்வளவுதான் அதிக மேக்சிமம் முடியும். அதிகபட்சம் 50,000 இருந்து 1 லட்சம், 1.5 லட்சம், 5 லட்சம் அது வரைக்கும் மேக்சிமம் கொடுப்பாங்க. அதுவும் உங்க சிவில் ஸ்கோர், உங்க சேலரி பேஸ் பண்ணி கொடுக்குற லோனா தான் அது இருக்கும் பெரும்பாலும். சோ அப்படிப்பட்ட லோன் கொடுக்குறவங்க ஒரு கிரிமினல் கேஸ் மேக்சிமம் போட முடியும். அதிகபட்சம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹீரோ, பின்கார்ட், இந்த கிரெடிட் பி, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சின்ன ஆப்பா இருக்கிறவங்க நேரம் ஒரு கல்கத்தால, ஒரு ஜெய்ப்பூர்ல, அகமதாபாத், குஜராத் இங்க எல்லாம் கிரிமினல் கேஸ் போடுவாங்க. இவங்க எல்லாம் பெரிய லெவலில் கேஸ் எடுத்து நடத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லீகல் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா தனியார் செக் கேஸ், இப்ப தனிப்பட்ட முறையில ஒருத்தர் பணம் வாங்கியிருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரர் இவங்ககிட்ட வாங்கியிருக்கீங்க. சோ அந்த சம்மனை கேர்ஃபுல்லா பாக்கணும். ஏன்னா பக்கத்திலே இருக்கிறவங்க நீங்க ஒரு வாய்தாக்கு வரலன்னா கூட போய் சொல்லிடுவாங்க, சார் இந்த மாதிரி வாய்தாக்கு வர மாட்டாரு, வீட்டுல தான் இருக்காரு, போலீஸ் விட்டு பிடிங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வருவாங்க. சோ இந்த மாதிரி சம்மனுக்கு நாளைக்கு உங்களுக்கு வாரண்ட் வரலாம், ஏன் தண்டனை கூட கிடைக்கலாம். அப்புறம் சிவில் சூட், பெரிய வங்கிகள் இருக்காங்கன்னு வச்சு ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிவில் சூட் ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பெரிய அமௌண்டா கொடுத்துருப்பாங்க, ஒரு 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் இப்படி கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெப்த் ரெக்கவரி சர்டிபிகேட் வாங்கி உங்களுக்கு கேஸ் போடலாம். இல்ல ஸ்ட்ரைட்டாவே உங்க செக்கை பவுன்ஸ் பண்ணி அதை சிவில் சூட்ல போடலாம். சோ உங்க சொத்து ரெக்கவரி பண்ணலாம், உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தா ஐடென்டிஃபை பண்ணி பண்ணலாம். சோ இந்த வகையான பிரச்சனை எல்லாம் நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனை. இதுல பெரும்பாலும் என்பிஎஃப்சி சின்ன சின்ன பேங்க் இருக்கு பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் பெரிய பிரச்சனையை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கொடுக்குற கிரிமினல் கேஸுங்கிறது ரொம்ப சின்ன அளவு தான் தொல்லை இருக்குமே தவிர பெரிய அளவு இருக்காது. ஆனா பெரிய அளவு டார்ச்சர் போன் மூலமா பண்ணுவாங்க. இந்த ப்ரிஃபர் மாதிரியான லோன் வாங்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மினிட் கால்னு வச்சிருக்காங்க, 1 நிமிஷம் ஒரு கால் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஸோ அவங்க இந்த போன் டார்ச்சர் பண்ணி தான் இந்த பணத்தை ரெக்கவர் பண்ண முடியும். மற்றபடி தனியார் கேஸ்ன்னு சொல்லிட்டேன், அதை பொறுத்த வரைக்கும் அவங்களா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கோர்ட்டு வர வச்சிருவாங்க. அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வழக்குகள் தண்டனை ஆகலாம், தள்ளுபடியாக ஆகலாம், அது வேற விஷயம். இந்த சிவில் சூட்டுங்கிற போது சிவில் டிடென்ஷன் வரைக்கும், சிவில் அரெஸ்ட் வரைக்கும் பெரிய பெரிய வங்கிகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன். மேற்கொண்டு சட்ட தகவல்களையும் மட்டும் விரிவான வீடியோ யூடியூப்ல கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மேற்பட்டு உங்க சந்தேகங்களை கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சொல்லி முடிச்சிருக்கேன். நன்றி.